Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் டிஃபன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சு இதை அசத்திடலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கருப்பு உளுந்து அடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். புழுங்கல் அரிசி 1.5 கப், 1/2 கப் கருப்பு உளுந்து, 1/2 கப் தோரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, வறுத்த எள்ளு, ஆளி விதை வறுத்தது, 8 to 10 வரமிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை. வரமிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மினிமம் 8 இல்லைன்னா 10 போட்டுக்கலாம். அரிசியையும் துவரம் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு மினிமம் 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து மட்டும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி அப்படியே டைரெக்டாக அரைச்சிக்கிட்டா போதும். பச்சரிசியும் துவரம்பருப்பையும் நல்லா கழுவி தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 to 3 மணி நேரம் வந்து ஊறட்டும். உளுந்தை வந்து இப்போவே ஊற வச்சோன்னா மேலே இருக்க தோல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். அது தனியாக வந்துடுச்சுன்னா பாதி சத்துக்கள் வந்து அதோடையே போயிடும். அதனால் கருப்பு உளுந்தை நம்ம ஜஸ்ட்டு வந்து கழுவி அப்படியே டைரெக்டாக அரைக்க வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு மிக்சி ஜாரில் கருப்பு உளுந்து, ஜீரகம், மிளகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு இது கொஞ்சம் பாதியாக அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து துவரம்பருப்பும் அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் வந்து அரைச்சிக்கோங்க. அடைக்கு வந்து மாவு பார்த்தீங்களா எப்போவுமே வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து சூடு எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா மாவை வந்து நடுவில் போட்டுட்டு மெதுவாக நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மெலிசான அடையாக கிடைக்கும். நம்ம மெலிசா போடும்போது தான் வந்து அது நல்லா மொறுமொறுன்னு வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நல்லா வந்து வேகவும் செய்யும். அடைலாம் வந்து நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா வந்து அது உள்ளே வந்து சம்டைம்ஸ் வந்து வேகாமல் இருக்கும், அப்போ நல்லா இருக்காது. இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க எள்ளும் ஆளி விதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆளி விதையை பற்றி நம்ம சொல்லணுன்னா அதுக்கு தனியாக வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதில் இருக்குது. இப்போது தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கருப்பு உளுந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடுப்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இடுப்பு வலி இருக்கவங்களாம் இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் அண்ட் அந்த சர்க்கரை அளவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடு வந்து தோசை நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இரும்பு பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பழகிட்டோன்னா நம்ம வந்து நான்ஸ்டிக் மாதிரியே வந்து நல்லா வந்துடும். இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து நார்மல் தோசையை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து இரும்பு தோசைக்கல்லையே வந்து போட்டுப்பேன். இதில் தான் எனக்கு நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி ஒரு ஃபீலு. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே தோசையை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு தோசை போடும்போது தோசைக்கல் வந்து அதிகமாக வந்து சூடாகிடாது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தோசை போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி தோசையை வந்து சுற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரண்டியை வந்து நல்லா வந்து தவால படுற மாதிரி வைக்கக்கூடாது. அப்படியே மேலே ஓட்டமாக அந்த மாவுலேயே வந்து படுற மாதிரி நம்ம பண்ணோன்னா அழகாக வந்து அது நல்லா ரவுண்டாக வரும். தோசைக்கு மேலே வறுத்த ஆளி விதையும் எள்ளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை வந்து விட்டுக்கலாம். தோசை போட பழகிறவங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்கிறேன். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கிளாக் வைஸ் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றணும். அப்போது உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசையும் வந்து அழகாக மெலிசாக வரும். உளுந்து வந்து நிறைய வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது வந்து நிறைய வந்து கொடுப்பாங்க. உளுந்து வடை, உளுந்தங்களி, உளுந்தஞ்சோறு, உளுந்தங்கிச்சடி, இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில்ஸும் வந்து நல்லா பில்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு எண்ணெயை போட்டுருங்க. இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நிறைய சத்துக்கள் நிறைந்த பவர் பேக் அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.